கொடைக்கானல் மழைப்பாதையில் 12 மீட்டருக்கு அதிக நீளமுள்ள வாகனங்களுக்கு தடை. வரும் 18ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல். வட தமிழகத்தை ஒட்டிய கடற்பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பில்லை. தமிழகத்தை நோக்கி மெதுவாக நகர்ந்து கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தாமிரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகளிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு. தனியார் மருத்துவமனையுடன் இணைந்து அரசு மருத்துவமனை செயல்படுவதால் தமிழ்நாடு சுகாதாரத்துறை மிகப்பெரிய வளர்ச்சி. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம். தெலுங்கு மக்கள் வந்தவர்கள் அல்ல, தமிழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழகத்தின் அங்கமானவர்கள். நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து. தமிழ்நாட்டில் தெலுங்கு மக்களை எப்படி பிரித்து பார்க்க முடியும் என நடிகை கஸ்தூரிக்கு நீதிபதி கேள்வி. தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் வழங்க அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் தற்போதுள்ள சூழலை தொடரும். விட்டுவிட்டு கனமழை பெய்யும். சென்னை மக்கள் அச்சமடைய தேவையில்லை என வானிலை ஆய்வு மையம் வேண்டுகோள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிரான மேம்பால முறைகேடு வழக்கு தள்ளுபடி. மாணிக்கம் என்பவர் மனுவை வாபஸ் பெற்றதால் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் மகாராஷ்டிரா பயணம் திடீர் ரத்து. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இயலாததால் மக்களிடம் மன்னிப்பு கோரினார் ராகுல் காந்தி. பாஜக அரசு விவசாயிகளுக்கு சரியான விலையை தரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகள் பிரச்சினை தீர்க்கப்படும் என உறுதி. அனைவரும் சேர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும். உதிரியாக இருந்தால் உதயசூரியனுக்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். அதிமுகவுடன் பாஜக கூட்டணியா என்ற கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதில். உதகையில் லஞ்ச ஒழிப்பு சோதனையில் சுமார் 12 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்த விவகாரம். நகராட்சி ஆணையாளர் ஜஹாங்கீர் பாஷா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம்.